ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஆடி கிருத்திகை. ஸோ இன்றைக்கி எங்கள் சித்தி தான் காவடி எடுக்க போகிறாங்க. வருஷம் அவங்க தான் காவடி எடுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சிருந்தோம், யாரெல்லாம் வந்திருந்தாங்க, நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்றதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மம்மி வர அரோகரா சொல்லு.
நான் கோயிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி க்யூட்டான பேபி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா. ஸோ வந்து ஒரு கொஞ்சோண்டு வீடியோ பிடிச்சேன். அப்புறமா கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் காவடி எடுத்துக்கின்னு நாங்கள் போய் செலுத்துட்டு வரத்துக்குள்ளே ஒரு 3 ஹவர் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கூட்டம்னா அவ்வளோ கூட்டமே. இந்த வாட்டி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு. இருந்தாலும் ஃபேமிலி கூட இருக்கிற வருஷம் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல. அது இல்லாத இந்த மாதிரி விசேஷம்லாம் இருக்கிறப்ப தான் நம்ம ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் மீட் ஆகும். ஃபேமிலி கூடலாம் நம்ம ஃபேமிலி எதனா ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரியெல்லாம் சம்டைம் நம்மளுக்கும் ஃபீல் ஆகுது. நம்மளும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும்னு தோணும். அப்புறமா ஒரு மாதிரி எல்லோரும் கூட சேர்ந்த மாதிரி. அப்புறமா சாப்பாடுங்க நம்ம எப்போவுமே நம்ம ரொட்டீன்லேயே இருக்குவோம். ஸோ நம்ம எல்லா டைமும் நம்ம ஆஃபீஸு நம்ம உலகத்துலேயே இருக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷம் வரப்பெல்லாம் நம்ம மீட் பண்ணுறது அது ஒரு சம்டைம் நம்மளுக்கே தோணுது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கிறது ஒரு நல்லது தானேன்ட்டு அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நாங்கள் போய் இன்னின்னா ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ஆல்ரெடி கோயில் வெளியே தான் இருக்கிறோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் ஜூனியர் லட்டு தான். ஸோ வாங்கோ. ஸோ இந்த ஹீரோ தான் எங்கள் ஜூனியர் லட்டு. இந்த ஜூனியர் லட்டு இருந்துச்சுன்னா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இது ஆகிட்டு பிறகு இப்போ நாங்கள் வந்து சாப்பாடுக்கு எல்லோரும் உக்காந்தோம். ஸோ இன்றைக்கோட சமையல் இது தான். ஸோ இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணுன்னா நம்மளாம் வெயிட் பண்ணணுமா இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த வாட்டி காவடி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சமையல் செஞ்சுருந்தீங்க, நீங்கள் எந்த கோயிலில் செலுத்துனீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் பாய்.